கோட் படத்துல சிவகார்த்திகேயன் அவர் கேமியோ பண்ணியிருக்கிறதா நேத்திருந்து ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ் அல்ட்ரா ரூமரா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் அப்படியெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி கோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இந்த நியூஸ் வெளியே வந்திருக்கு. அதாவது கோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல நேற்று சிவகார்த்திகேயன் இருந்திருக்காரு. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி கூட சேர்ந்து நடிச்சதாகவும் சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் மேபி இருக்குமோன்னு தோணுது. எப்படின்னா கோட் படத்துக்கு முன்னாடி டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் சிவகார்த்திகேயன் கூட தான் படம் பண்றதா இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல நம்ம தளபதியோட கால்ஷீட் கிடைச்சதுனால வெங்கட் பிரபு அவர் நம்ம தளபதி கூட படம் பண்ண வந்துட்டாரு. ஈவன் அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் கூடயே ஸோ வெங்கட் பிரபு அவருக்கும் சிவகார்த்திகேயன் அவருக்கும் நல்ல பாண்டிங் இருக்கு அப்படிங்கிறதுனால மேபி சிவகார்த்திகேயன் அவரை கோட் படத்துக்குள்ள இழுத்து போட்டிருக்கலாம் வெங்கட் பிரபு அவரு. ஸோ இது உண்மையா பொய்யான அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த நியூஸ் பத்தி என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, எதுக்கு வெங்கட் பிரபு அவரு கேமியோக்காக பெரிய பெரிய ஆக்டரை உள்ள கொண்டு வராருன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி கோட் படத்துல நடிகர் நடிகைகள் பட்டாலும் அதிகமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு 5 நிமிஷம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்தாவே படம் 3 மணி நேரத்துக்கு மேல போயிடும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு ஆக்டரா ஆட் பண்றது எனக்கு கரெக்டா வரல. ஏன்னா படம் வந்ததுக்கு அப்புறம் இதுவே நமக்கு ஒரு நெகட்டிவா அமைஞ்சிடும். அதாவது அந்த ஆக்டருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கல, இந்த ஆக்டர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கலன்னு இதையே நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வெங்கட் பிரபு அவரு இதுக்கு மேலேயும் வேற எந்த ஆக்டரையும் கேமியோக்கு இழுக்காம இருந்தா ஓகே. தென் ஃபைனலா கோட் படத்துல சிவகார்த்திகேயன் அவருடைய கேமியோ இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.